ஹலோ மக்களே, ஹலோ மக்களே. வெல்கம் டு ஆர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் காலு பசங்க. ஓகே கிருஷ்ணா. என்னடா சொகஸ்தா ஒருத்தர் சங்கையா கோட் சுட்லா கோட்னு டிக்டாக்கா வந்திருக்காரு. அப்படியா? ஆங்கண்டா சங்கையா இருக்குடா ட்ரெஸ். ஓகே சோ ஃபர்ஸ்டா வந்திருக்க பாப்பா யாருன்னு பாத்துலாமா? காத்துலாங்க யார் அது வாங்கோ. என்னடா நல்லா சங்க ஸ்பீடா ஆடுகன்னு பார்த்தா ஸ்லோ ஆடிட்ட. உன்னோட பேர் என்ன? ஆமா, எங்க இருந்து வரீங்க நீங்க? சென்னையில இருந்து. சரி, சென்னையில இருந்து எங்க வந்திருக்கீங்க? இங்க. ஆகா, ஸ்பெஷலான ஆன்சர் ஒன்று சொன்னா. இங்கயா? சென்னையில உங்க வீடு எங்கடா இருக்கு? திருசூலம். திருசூலமா? அது எங்கடா இருக்கு? சென்னையில தான்டா இருக்கு. ஒரு காலம் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கு கொள்ள இருக்குடா. ஆமா, சரி ரைட்டு. சரி, வீட்டுல இருந்து யார் யாரா வந்திருக்கீங்க? நானு, அம்மா, டாடி, அக்கா. சரிடா தெரியல, நீ நல்லா கேத்துற. நாங்க நிறைய கேத்துலாம் சரியா? வந்ததுக்கு நன்றிடா. அவனோட சேர்ல போய் உட்காந்துக்கோங்க. ஓகே சோ வந்து சூப்பரா என்ட்ரி குடுத்துட்டாரு நாங்க நகீஷ் கிருத்திக். ஓகே சோ ரெண்டாவதா இன்னொருத்தர் கிஸ்தா, இன்னொருத்தரும் கோட்னு சங்கையா நிக்கிறாரா. அப்படியாடா? சோ யார் அதுன்னு பாத்துலாமே. யார் அது வாங்கோ. ஹாய். என்னடா போய் நின்னு ககடி 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 ககடின்ற மாதிரி காயின்ட் எடுக்கிறதுக்கு வர மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கே டான்ஸ்? இல்ல ஃபர்ஸ்ட்லாம் டான்சிங் கிளாஸ் போட்டேன். ஓ அப்படியா? பரவாயில்லடா, சூப்பரா போட்ட ஸ்டெப்லாம் நல்லா ஆனடா. அவங்க பேரு என்ன? ஸ்ரீராம். ஸ்ரீராம் அவங்க பேரு. கிருஷ்ணா இவன் கோட்டும் சூப்பரா இருக்குதுடா, கலர் கலரா. எங்க இருந்து வரீங்க நீங்க எல்லாரும்? பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியா? வெரி குட் வெரி குட். ரொம்ப தூரம் இல்ல. சரி, இன்னொன்னு கேட்கலாம். வீட்டுல இருந்து யார் யாரா வந்திருக்கீங்க? அப்பாவும் அம்மாவும் நானு. 3 பேர் வந்திருக்கீங்களா? சரிட்டு தெரியல, நீ சங்கையா கேத்துற. நாங்க நிறைய கேட்கலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா. அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. வந்ததுக்கு நன்றி. நீங்களா உட்காந்துக்கோங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். நாங்க துப்பாக்கி குடத்துல இருந்து 2 பேர் இறக்கிட்டோம். துப்பாக்கி ஆனா கோட் சுட்ல வந்துக்கிறாங்களே. டேய் நல்லா அழகா போட்டுருந்தா உனக்கு பிடிக்காது. அது விட்றா, எனக்கு மட்டும் கோட் சுட்ல எடுக்கும் காட்டுறீங்க. ஓகே மக்களே, ஸோ சூப்பரா வந்து 3ஆவதா ஒரு பாப்பா வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தலாமா? என்ன கேத்த விட காட்டுறாங்க. யார் அது வாங்கோ. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம்னா கடிக்கேட்ல தடுக்கி கீழே விழுந்திருக்க தெரியுமா நீ? இங்க ஆரம்பிச்ச டான்ஸ் போய்கிட்டே இருக்குதுடா. எவ்வளவு தூரம் ஆடிட்டு போற நீ? ஆனா சங்க எனர்ஜிடா உங்ககிட்ட. ஆனா நீ ஆடினதை யாரு என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, அங்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்கடா. கஷ்டப்பட்டு நைட்டுக்குள்ள நான் உனக்கு சொல்லி குத்துனேடா. இங்க வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியடா, நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்கி. கரெக்டா அங்கி? என்னடா நீயும் கோட்னுங்கிற? டேய் கோங்கடா, வந்தவர் எல்லாருங்க கோட் சூட் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கோட் சூட் வேணும்டா. சரி வாங்கலாம், நல்ல கோட் சூட்டா வாங்கி தரேன் நானு. உன்னோட பேர் என்ன? கிறிஸ்வந்த். நீ எந்த ஏரியால இருந்துடா வர? சென்னை. இவனும் ஆரம்பிச்சிட்டான்டா கிருஷ்ணா. தெரியுங்க, எதை கேட்டாலும் திருக்கி சென்னை சென்னை. சென்னையில எங்கடா இருக்கிற நீ? திருசூலம். ஓ, நீயும் திருசூலத்தாண்டதான் இருக்கிறியா? ரைட்டு. ஓகே வெரி குட்டுடா. சரி, வீட்டுல இருந்து யார் யார் வந்துக்கிறீங்க? அம்மா, டாடி. ஓ, நீ வரலையா? சரி, நீ நல்லா கியூட்டா கேத்துற. நாங்க தொடர்ந்து நிறைய கேத்தலாம் சரியா? வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஐயோ கிருஷ்ணா, என்னடா இது? என்னடா 3 பேர் கோட் சூட்லாம் கோட்டு. இந்த வேர்ல்டு பேங்க்ல இருந்து பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா இந்த மாதிரி கோட் சூட் தான்டா கோட்னு இருக்கிறாங்க. ஆமாண்டா, இதே மாதிரி கோட் சூட்லயே நாங்கள காக்கத்துக்கும் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னொரு பாப்பா இருக்காங்க. இன்னொரு காக்கா இருக்காங்க. ஸோ 4ஆவதா ஒரு கீட்டி போயிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துலாமே. யார் அது வாங்கோ. சங்க கியூட்டா ஆனடா. நீ வளைஞ்சி நெஞ்சி சூக்கரா ஆனி. தேங்க்யூ. சரி, உன்னோட பேர் என்ன? பூஜா ஸ்ரீ. சரி, யார் யாரெல்லாம் வந்துருக்கீங்க வீட்டுல இருந்து? தம்பி, சித்தப்பா, அப்பா, அம்மா. தங்கியா? உன்ன மாதிரி ஒரு கரங்க இருக்கா. ஏண்டா நான் குரங்குன்னு உனக்கு யாரா சொன்னாங்க? அதில் உங்க அம்மா தான். வேண்டாம், ஒரு மனசாட்சி இல்லையா? வேண்டாம். நாங்க எந்த ஏரியால இருந்துடா வரீங்க? மேல்மருவத்தூர். வெரி குட் செல்லாம். சரி ஓகே, நீ ரொம்ப கியூட்டா கேச்சுற. நாங்க நிறைய கேட்கலாம் சரியா? வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா கட்டு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அருங்கை. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசிடலாம்ல. தனித்தனியா பேசிடலாம். என்ன பண்ண போற? கேள்வி கேட்க போறோம். யாருகிட்ட கேள்வி கேட்க போறா?
நான் உன்கிட்ட கேட்கறேன். நீ என்கிட்ட கேட்கலாம் தான் வந்துக்கிறியா? கிஸ்தா அவன் டேஞ்சர்ரா, அவன் அத்தது கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? நகீஸ் கிருத்திக் ரெடியா இருக்கிறியா? ஏய் அவங்க இறங்கிட்டான்டாக்கியா, வாங்க கேட்கலாம். நகீஸ் ஜி வணக்கம். வணக்கம். நகீஸ் சரி, உனக்கு ஸ்கூல் நான் ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்கும். தோக்காரு ஷோக்கு வந்திருக்கேன், அங்க அக்காலாம் உட்காந்துக்கிறாங்க, அவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்கணும்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஏன் பிடிக்கும்? படிக்க. விளையாடலாம் காட்டியா ஸ்கூல்ல? ஸ்கூல்ல பிடி பீரியட் அப்ப விளையாடும். அப்படியா? எப்பெல்லாம் கீட்டியோட வரோம் ஸ்கூல்ல? டியூஸ்டே, தேர்ஸ்டே. ஓ 2 நாள் இருக்குதா வாரத்துல? நான்லாம் இருக்கும்போது ஒரு நாள் தான்டா வாரத்துல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் ஐயோ மறந்துட்டேனே. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு தான்டா, பேர்லாம் சொல்லு. யுகன், ஆ. ஜெரிக், ஆ. யஷ்வந்த். என்னதான் பண்ணுவீங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு? ஏதா விளையாடுவோம். நான் மாதிரி விளையாட்டுலாம் விளையாடிங்க. கிரிக்கெட் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். இது கபடி. கபடியா? அது எப்படா விளையாடுறது கபடி? தொட்டு ஓடி வந்துடணும். அவ்வளவுதானா? ஏன்டா ஓடி போய் தொட்டு ஓடி வந்தா அது லாக்கன் கீடா, கபடி கிடையாது. தொட்டு ஓடி வரும்போது அவங்க நம்மள பிடிப்பாங்க. ஓ நம்ம அந்த லைனை தாண்டறதுக்குள்ள நம்மள குச்சிடுவாங்களா? அதுக்குள்ள நம்ம அந்த லைனை தொடணும். ஓ அதுக்குள்ள போய் அவங்க குடிக்கிறதுக்குள்ள நாங்க அந்த லைனை தொட்டுருணுங்க. அடாடாடாடா. சரி, கபடியில ஏறும்போது ஏதோ ஒரு காட்டு காட்டினே போவாங்களே, என்ன காட்டுது? ஏலோ ஐலசா? அது இல்ல, கபடி ஏறும்போது ஏதோ ஒரு சாங் ஒன்று பாடினே போவாங்களே. உள்மூச்சு வெளி மூச்சு. உள்மூச்சினா உள்ளே மூச்சு வாங்கிக்கிறதுக்கு, வெளி மூச்சுனா வெளியில மூச்சு வாங்கதா? என்னது அது உள்மூச்சு வெளி மூச்சு? உள்மூச்சுனா ஆ. கபடின்னு சொல்லாம போனோம். ஓ கபடின்லாம் சொல்ல தேவையில்ல. வெளி மூச்சுனா ஆ. சொல்லிட்டு போனோம். என்னன்ட்டு போயிட்டு அப்புறம் வரண்டான்னு சொல்லிட்டு போனா? கபடி கபடின்னு சொல்லி. கபடி கபடினா எப்படி சொன்னா? கபடி கபடின்னு சொன்னா போதுங்க. ம். ஓஹோ சரி, உங்க வீட்லயே உனக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்கும்? ஆமா. ஓ வெரி குட். யாரை வந்து கொஞ்சம் லைட்டா பிடிக்காது? சொன்னா அடிக்குவாங்கன்னு நினைக்காத, தைரியமா சொல்லு. வீட்டுக்கு தான் போய் அடிக்குவாங்க, இங்க அடிக்க மாட்டாங்க. அக்கா. ஏக்கா என்ன பண்ண நீ? இவ்வளவு காண்டாக்குறான் உங்க மேல ஆளு. அக்கா செல்லும் சொல்லித்தர சொன்னா ஆ, செல்லும் சொல்லித்த அதுக்கு வேகமா போட சொல்லுவா. சிலங்குங்க. ம். அக்காவுக்கு சிலங்கெல்லாம் சுத்த தெரியுங்க. ம். டேய் நாங்கெல்லாம் வாய் விட்டு சுத்தினுங்க அது அக்கா கிட்ட டக்குன்னு கொங்க எடுத்து உன்னை சுத்து 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 கிருட்டு 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 தூக்கி எடுத்துருவாங்க. புரியுதா? புரியுது. அதனால அக்கா எது சொன்னா ஓகேக்கா கண்ணிடுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிடணும். சரியா? ஆனா கஷ்டமானதெல்லாம் சொல்லி தருவா. ஓ அந்த பின்னாடி சுத்துறது, கையை நல்லா சல்ட்டி சல்ட்டி சுத்துறதா? ம். நான்லாம் சிலங்க சுத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், சுத்தி யாரும் நிக்க மாட்டீங்க. சரி, விடுகதை தெரியுங்க உனக்கு? கடிஜோக்கு. கடிச்சு. அதுக்கு ரெடியா ரகா சாங்கி அதாவது ரெடி கொண்டு வந்துறியா? வெரி குட்ரா. எங்க சொல்லு. எல்லா ரூட்லயும் போக முடியும், ம். ஒரு ரூட்ல போக முடியாது. என்ன ரூட்? அதுதான் நாங்க கலருங்க சாருகிட்ட. கரெக்டா? இல்லையா? பீட்ரூட். என்னடா 3 வாட்டி நானே எடிட் பண்ணி திரும்பி காத்துக்கிறேன்டா. கை தட்டுங்களேன். இது சத்தியமா யோசிக்கவே இல்லை இந்த ஆன்சர். வேற லெவல்ல. சரி, நீ ரொம்ப அமைதியான சாந்த சருகியான கைனா இருக்குல்ல, பெரிய கைனாயிட்டவங்க என்ன ஆக கோர நீ? போலீஸ். போலீஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஆதார கண்டுபிடிப்பாங்க. ஆதார் கார்டு கேட்பாங்களா? ஆதார் கார்டு இல்ல, ஆ. திருடனா இல்ல போலீஸான்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திருடன் போலீஸ் விளையாட்டாடா விளையாடிட்டு இருக்காங்க எல்லா திருடனா போலீஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ அதாவது ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு இவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல வந்தியாடா சொல்ல நீ? ஆமா. சரிடா ரைட்டுடா. சரி ஓகே, நீ சூப்பர். பெரிய கோயினானே ஒரு சங்க போலீஸா வரணும். சரியா? ம். நேர்மையான போலீஸா வரணும். ஓகே. ஓகே, நல்லா பேசுறேன். ம். தொடர்ந்து நம்ம நிறைய பேசலாம். சரியா? சரி. வெரி குட்ரா. வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா சொல்லலாம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஒரு சைலண்ட் கில்லர் ஒருத்தர் வந்து சூப்பரா பேசிட்டு போயிட்டாரு. அடுத்ததா இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு, டர்னிங்லாம் பண்ணி உட்காந்துருக்காரா. நான் ஸ்ரீராம் பேசிடலாங்க. பேசிடலாம். வாங்கோ. டேய் என்னடா ஆச்சு மூஞ்சில லைட்டா கிருஷ்ணா ஏதோ அடி கொட்டுக்குதுடா அவனுக்கு. ஆமாண்டா. என்னதுடா இது மார்க் வந்துக்குது மூஞ்சில லைட்டா?
என்கிட்ட வச்ச கதை உன் மூஞ்சி தான் இதே மாதிரி இது பண்ணும். இதே மாதிரி மார்க் கொண்டிருக்கியாங்க மூஞ்சில. ஆ கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ போய் வாய் விட்டு சங்கடி வாங்கிட்டு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிலாம் தோணல. என்னடா என்ன ஆச்சு? எனக்கு யாரு என்ன பண்ணா? அம்மா சூடு வச்சிட்டாங்க. இந்த அம்மாட்ட மட்டும் போனேன், நீ சூடே வாங்கிட்டு வந்துடுவ. சத்தியமா கோங்கட்டானு நாடாங் நாடாங் மூஞ்சிலே இந்த மார்க்னா குதுகுல எல்லாம் எத்தனை வச்சு இருக்கிறானோ ஆளு. முதுகுல 200 வச்சுட்டாங்க. அடி ஆ டெய்லி உழுதாக்கும் உனக்கு. ஆமா. என்னடா பெருமையா சொல்ற? இல்ல இப்பதான் இதோ மாட்டி விட சான்ஸ் வந்துக்குது அதான். மாட்டாங் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குன்னு திருக்கு எத்தனை போயிட்டு சூடு வச்சிடாதீங்க குழந்தைக்கு. இப்பதான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க டைம் வச்சுக்குது. என்னடா கொடுங்க பண்ற நீ? எதுவும் குழம்பு பண்ணல, சும்மா நான் மாட்டி போன் பார்த்து உட்காந்துட்டேன், அதுக்காக சூடு வச்சாங்க. போனை எத்தனை மணி நேரம் காத்துன்னு உட்காந்துருந்த? 1 நிமிஷம் தான். மாட்டாங் பொய் சொல்றாங்க சார். எனக்கு என்னன்னா பையனுக்கே இத்தனை சூடா இருக்குது. ஹாய் சார். அப்பா அதை விட அந்த ஒரு இதெல்லாம் ஸ்டிக்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு சூடு வச்சேன்னு சொல்லுவாரு அப்பா. என்ன சார் இது ஒட்டுறதை வச்சு சூடு வைக்கிறாங்களாங்க? வாய் ஜாஸ்தி அதனால தான். சரி சார் டேய் இங்க வர நல்ல பையனா நந்துக்கடா வீட்டுல. ஆ சரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னது? வீட்டுல உன் சேட்டை தாங்க முடியாங்க டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க டாடி. ஆமா. என்ன டெக்னாலஜி என்ன பண்றாங்க அப்படி? கழுத்துல கைய கட்டி மேல தொங்க விட்டு கண்ணு பூட்டி புட்டு வரான். சொல்லாது. அது சும்மா சார். அது வேற ஏதோ இந்த மாதிரி பண்ணி ஒரு இன்சிடென்ட் ஆகி வீட்டுல ஏதோ டெக்னாலஜி எல்லாம் வச்சு காத்து நிக்கிறாங்களாங்க. ஆமா. சிசிடிவி கேமரா ஏய் 2 வீட்டுக்கு வெளியில வச்சாதான்டா அது சிசிடிவி. உள்ள வச்சாங்க. உள்ள சார் வீட்டுக்குள்ளயா சார் சிசிடிவி இருக்கு? அவர் பண்ண அட்டகாசம் அந்த மாதிரி. ஏன்னா அன்னைக்கு வந்தாரு, யாரோ வந்தாங்க எங்க வீட்டுக்கு, யாரோ ஏதோ பேர் கேட்டு உள்ள விட்டேன், நம்பரி சொல்லிட்டேனா, அதனால அதில் காண்டாயி அன்னைக்கு மாப்பு குச்சி தொடப்போ உடைய எங்க அப்பா வச்சாரு. நீ மட்டும் எங்க அப்பாட்ட இருந்த அவன் தான். என்ன அடி? என்னடா சொல்ற? யாரடா உள்ள விட்ட நீ? ஏதோ ஒரு ஆயம் வந்தாங்க, அவங்க உள்ள விட்டாங்கனால. என்ன சார் ஒரு வயசானவங்கள உள்ள விட்டு தக்கா சார்? முன்ன பின்ன தெரியாதவங்கள உள்ள விட்டுருக்கு. அதனாலயே சிசிடிவி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா சார்? ஆனாலும் நான் லேஸ் பாக்கெட்ல இதோ உள்ள போனா டான்ஸ் ஆயிட்டு அதுக்கிட்ட காட்டிட்டுலாம் சாப்பிடுவேன். உன்னை ஆக்சுவலா ஏன் அடிக்கிறாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பண்றதுக்கெல்லாம் உனக்கு வெளுக்கிறது தக்க இல்லதான் கொலகுது. டேய் நீ பெரிய கோயினாட்ட வந்து என்ன ஆக போற? சயின்டிஸ்ட். வெரி குட்ரா. ஒரு கைத்தறல் கொடுங்களா குழந்தைக்கு. சரி ஏன் சயின்டிஸ்ட் ஆகணும்? இதோ இப்ப பெரிய இது பூமி கிட்ட வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி வந்து அதெல்லாம் ஒரு பதமா போட்டு காட்டுவாங்க, அது மாதிரி பாக்கத்துல எனக்கு பிடிக்கும். உனக்கு அது ரொம்ப பிடிக்குமா பாக்கிறதுக்கு? டேய் சூப்பர் ராச்சலாம். அதாவது ஆராய்ச்சி கொண்ட வீடியோக்கள் எப்படி இது இங்க வந்ததுன்ற வீடியோ எல்லாம் உனக்கு காக்கத்துக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றனால பஸ்ல போகும்போது அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். இதோ எரிஞ்சு பழத்தை தொட்டு பேட்டரிய தொட்டு காய் மேல காய் வச்சு காயின் சுத்துமா. என்னடா வித்தியாசம் என்னங்க சொல்ற? சரி நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன் சரியா? ஆனா நீ ட்ரை பண்ணிட்டே சொல்லு. கண்டிப்பாடா. முதல்ல போய் எலுமிச்சை குளத்தை தான் தேட போறேன் வீட்டுக்கு. அம்மா சமையல் நல்லா இருக்குங்க. லைட்டா நல்லா இருக்கும், லைட்டா நல்லா இருக்காது. ஓகே எது லைட்டா நல்லா இருக்கும் எது லைட்டா நல்லா இருக்காது? புளி சாதம் லைட்டா நல்லா இருக்காது, ஏன்னா அது எல்லோ கலர் வச்சிருப்பாங்க, அதனால வாசனையா வரும். அதான் மஜாத்தூள் வாசனை வருதா? சரி எது குடிக்கும் நல்லா இருக்கும் அங்க செய்யறதுலயே? சிக்கன் பிரியாணி. ஐயோ மேகி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே ஒன்னா சாப்பிடுவேன். ஆமா சிக்கன்லாம் போட்டு அதுல இருக்க கொஞ்சம் ரைஸ் கொட்டி மேகி கொஞ்சம் நல்லா கிண்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீனும் சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். ஓகேடா கண்டிப்பா. வெரி குட்ரா சூப்பரா பேசுற நீ. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ சோ மச்டா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ சீரா. ஓகே அடாடாடா
பார்க்கறதுக்கு தான்டா கோட் சூட்லாம் கோட்னு வந்துக்கிறானுங்க. கிஸ்தா கண்டுக்குஸ்தான்டா ஏன் கோட் சூட்னு. ஏன்டா நல்லா அடி அங்க இங்கன்னு கொலங்கா ஊந்துக்குது எல்லாருக்கும். அதை மறைக்கிறதுக்காக மொத்தமா கோட் சூட் கோட்னு கவர் கொண்டு வந்துட்டுக்கிறானுங்கடா. சரி ஓகே, ஸோ அடுத்ததா யாருக்குறா? நான் கிறிஸ்வந்த் பேசிடலாங்க. வாங்கோ. ஹாய்டா. ஆய் கிறிஸ்வந்த் தானே உங்க பேரு? தரேத்து தரேத்து கரெக்ட். நீயா உனக்கு கேர்ள்ஸ்லாம் செல்லங்க கிறிஸ்துன்னு தானே கூப்பிடுவாங்க. என்னடா வெக்க குற? டேய் ஏய் அங்க உட்காரா கிறிஸ்தான் என்ன அழகா வெக்க குறாங்க. ஆங்க தானடா. தரேத்து ஆங்கடா அவங்க நேம்ஸ் மட்டும் சொல்றா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நேங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி குறவாலடா, யாருக்கும் தெரியாதுடா. சும்மா சொல்றா. நாங்கன்னா பக்கத்துல வரேன். இந்த காதுல சொல்லு சீக்கிரட்டா. சொல்ல முடியாது. சரி இப்போ ரீசெண்டா ஒரு பாட்டு வந்தது, அது கேட்டியா? நீ கூட டான்ஸ் ஆனியா அதுக்கு? தருவானா பாதி லைன் தான். பாதி லைன் தான் உனக்கு தருவோம். தெரிஞ்சாலே போதண்டா. எங்க ஒரு 2 லைன் தெரிஞ்சா கூட அழகாத காடு. தாத்து மேல தாத்து கீழே தாத்து சைல தாத்து ரயில வீட்டு மேல தாத்தா இருக்கு தாத்தா ரொம்ப நாத்தடி சைல பார்த்தா குப்பா மேடுமா குப்பா மேடுமா ஒச்சக்கல்ல பிரியாணி அச்சக்கல்ல பிரியாணி தத்தா மேல ஃபைத்துமா போலீஸ் மாமா கச்ச விட்டாங்க கிச்சு 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 கிச்சு. பரவாயில்லடா வெரி குட். ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். சரி வீட்டுல வந்து நீ சேட்டை கொண்டா யாரு உன்னை வெளுத்து வாங்குறது? அந்த ஒரு அம்மா உக்காந்துரு பாத்தீங்களா அந்த அம்மா. ஓகே அவங்க தானா சங்கடி அடிக்கிறாங்களா உன்ன? தரேத்து கரெக்ட். சரி எதனால உன்னை அடிக்கிறாங்க? நீ என்ன பண்ற அப்படி? நான் ஒண்ணுமே செய்யல. வெயிட் பண்ணு. நீ ஒண்ணுமே செய்யல. நான் அங்க கேட்டு வரேன். கேட்டா அவர் எதுவுமே செய்யாதவரை நீங்க ஏன் கேட்டாங்க அடிக்கிறீங்க? சேட்டை பண்ணாதான் அடிப்பாங்க, சேட்டை பண்ணாம எப்படி அடிப்பாங்க? கரெக்ட். சரி உனக்கு எந்த சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்காது? பிரியாணி. என்னடா ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் சொல்ற நீ? ஆமா. ஏன் எதனால? ஏன்னா அம்மா செய்யறது வந்து பிடிக்காது, கடையில செஞ்சா பிடிக்கும். இது வந்து நான் கொருக்கு கிடையாது, சும்மா யதார்த்தமா கேட்டேன். அவனும் பதார்த்தமா சொல்லிட்டாங்க கேட்டாங்க. ஏன்டா அப்படி என்னடா ஏன்டா குடிக்கல உனக்கு பிரியாணி மம்மி செஞ்சா? ஏன்னா அம்மா ரொம்ப காரம் போடுவாங்க. சரி நீ சங்க பிரில்லியண்டா பேசுறியே, பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற நீ? போலீஸ். போலீஸா? ஏன்டா நீயும் போலீஸ் ஆகணும்னு சொல்ற? ஏன்னா போலீஸ் திருடங்களாம் ஜெயில பிடிச்சு போடுவாங்க, அதனாலதான். ஆனா உங்களை மட்டும் ஏன் ஜெயில பிடிச்சு போற மாத்துறாருங்க? ஏன்னா நான் என்ன திருட்டு தொழிலடா கட்டினுக்கிறேன்? ஏதோ தெரியாம ஒரு வாட்ச 2 விட்டு போயிட்டான், எடுத்து வச்சிருக்கிறேன். போன எபிசோட்ல 10 ரூபா காயினா எடுத்து கொடுக்கதாண்டா போனேன். அதுக்காக என்ன திருடனே முடிவு பண்றீங்களாடா நீங்க? ஓகே. ஏய் அக்கா செமையா பேசுறடா நீ. தேங்க்யூ ஸோ மச். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஓகே. ஸோ நாங்கள் 3 கோட்டு சூட்டியும் ஏன்டா இல்லடா அந்த கோட் சூட்டுன்னு போதெல்லாம் எனக்கு அந்த சூடு ஞாபகம் தான்டா வருது. சரி ஓகேடா. சரி 3 பேருக்கிட்டே நல்லா அழகா கேத்திட்டோம். நாலாவதா ஒரு கியூட்டி கோய் உட்காந்துருக்காங்கடா. பூஜாஸ்ரீ வாங்கோ. சரி ஆங்க நீ எத்தனாவது படிக்கிற நீ? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் படிக்கிறியா நீ? பார்த்தா குட்டியா தான் இருக்கிற, செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்ற? பாக்க குட்டியா தான் இருப்ப. எத்தனை வயசுன்னு தெரியுமா? தெரியல எனக்கு. 7 வயசு. 7 வயசா? சங்கையா கேத்துறடா நீ கேட்டது எனக்கு ரொம்ப குச்சிக்குதுடா. சரி நீ இவ்வளவு அழகா கேச்சுறியே, திருக்குறள் எல்லாம் தெரியுமா அவனுக்கு? 3 திருக்குறள் தெரியும். 3 தெரியுமா அவனுக்கு? எங்க சொல்லு கேட்கலாம். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகத்தே உலகு கற்றதன நாயே பயனின் கொள் வாழ அறிவு நற்றா துணா எண்ணி மலர் மிசை ஏங்கினான் மாநதி செய்தான் மிசை நீண்டு வருவார். கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. வேற லெவல்ரா. சர்ன்னு சொல்லிட்டிய 3த்தையும். ஏய் அதே மாதிரி ஸ்வீட்டா வந்து ஒரு சூப்பரான சாங் வந்து பாடி காட்டுறியா எனக்கு? ஜிமிக்கி 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 பொண்ணு மின்னிக்கி 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 கண் வருது அலையட்டும் வாக்கின்னு ஒரு சாக்லேட் சலையட்டும். ஏய் சங்கையா காணடா குழந்தைக்கு ஒரு அழகான கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி உனக்கு ஸ்கூலுக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. ஏன்டா? ஏன்னா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசுவேன்.
அதான பார்த்தேன் எங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்த பையன் சொன்னாங்க சொல்ற கொரியன் நினைச்சுடா ஸ்கூலுக்கு போனா கடிக்க தான் குடிக்கணும் சொல்லிட்டாண்டா நல்ல கால நீ தாண்டா என்ன மாதிரி பேசுகிற ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கதாடிக்கலாம்ல ஆமா இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்டோரி எல்லாம் பேசுவீங்க நீங்க நாளைக்கு என்ன சபை எடுத்துட்டால என்ன பேசலாம் என்ன எழுதலாம் தான் பேசினேன். நாளைக்கு என்ன சாப்பாடு எடுத்துன்னு வர்றான்னு இன்னைக்கே கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா ஆமா சரிடா உனக்கு இந்த கம்ப்யூட்டர் பத்திலாம் நிறைய விஷயங்கள் தெரியுமாங்க ஆமா அப்படியா ஆமா என்ன அது என்ன இருக்குது இதுல என்ன பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லு என்னன்னு கம்ப்யூட்டர்ல வரையலாம் வேலை செய்யலாம் எழுதலாம் ஏதாவது பார்க்கணும்னா பார்க்கலாம். இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு ஆமா அதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு கம்ப்யூட்டர்ல மவுஸ் மானிட்டர் கீபோர்ட் சிஸ்டம் கேபினட் சிபியூ மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேங்க குழந்தைக்கு இதெல்லாம் இருக்காடா கம்ப்யூட்டர்ல இவன் கம்ப்யூட்டர்ல ஒரு கேம் மட்டும் தான் ஆகுது சரி உனக்கு வந்து கதெல்லாம் கூட சூப்பரா தெரியுங்க ஆமா அப்படியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றேன் எனக்கு 3 பண்ணி ஒரு அவங்க அம்மா கூட வாழ்ந்துங்க இருந்துச்சா ஒரு வாட்டி நீங்களே தனித்தனி வீடு கட்டி வாழணும்னு அவங்க அம்மா சொல்லிச்சான். அதனால அந்த பன்னிங்கக்கிட்ட கொஞ்சம் காசு குடிச்சிச்சோம். அதனால அந்த பன்னிங்க போயிட்டு ஒரு பண்ணி என்ன பண்ணுச்சுன்னா வைக்கால ஒரு வீடு கட்டுச்சான். இன்னொரு பண்ணி என்ன பண்ணுச்சான் குச்சால வீடு கட்டுச்சான். இன்னொரு பண்ணி ரொம்ப நேர்மையா இருந்ததுனால கல்லாலேயே 1 வாரம் கட்டுச்சான். அந்த 2 பண்ணிங்களும் ஒரே நாளை கட்டி அந்த பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் கேலி பண்ணாங்கள அந்த பண்ணி வீடு கட்டி முடிச்சிச்சான். அதுக்குள்ள போய் பத்துந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த வைக்கால் வீடு கட்டின பண்ணி வந்து படுத்துருந்துச்சான் வீட்டுக்குள்ள. அப்போ ஒரு குள்ளநரி வந்து ஊதி ஊதி அந்த வீடை உடச்சிருச்சான். அதனால அந்த அந்த பண்ணி ஓடி போய் குச்சி வீடுல குச்சி வீடு அத போய் ஒழிஞ்சிச்சான். குள்ளநரி ஓடி போய் அதையும் ஊதி ஊதி ஆமா வச்சு விட்டுச்சு. அதனால 2 பண்ணியும் செங்கலால கட்டந்த போய் உட்காந்துச்சான். ஊதி ஊது ஊதி ஊதி அடிச்சு கோத்தும் ஒன்னும் ஆகலையாங்க. அந்த கல்லு ஒண்ணு கூட அசையல. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் குழந்தைக்கு. சரிடா இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அது தெரியாது. யாரையுமே வந்து அவள் சீக்கிரம் குறைவா இடம் கூடாது சரியா எல்லாருக்காலையும் எல்லாங்க முடியும். வெரி குட்ரா செல்லும் அடாடாடாடா இவ்வளவு தெளிவா இவ்வளவு பெரிய கதையை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டிய நீ. சரி இந்த சமையல்லாம் உனக்கு ஏதாவது பண்ண தெரியுமா? அப்பா கூட ஆம்லேட் போடுவேன் மேகி செய்வேன். சரி அப்பா கூட ஃபுட் பாய் போடுவேன். அப்பா கூட ஃபுல் ஃப்ரை போடுவேன். ஃபுல் காய்லா எப்படி பண்ணணும் சொல்லு எனக்கு. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் அதை போட்டுட்டு திரி போட்டு சாப்பிடணும். வெரி குட்ரா. சரி இவ்வளவு கிளவரான கல்லா இருக்கியே பெரிய கொண்டாயிட்ட ஒண்ணு என்ன ஆக போற நீ? டாக்டர். டாக்டரா நீங்க? எதனாலடா நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற? எல்லாருக்கும் மருந்து மாத்திரை கிட்ட ஊசி போடுவேன். ஓ அதுக்கு தானா? எதுக்கு மருந்து மாத்திரை குத்து ஊசி போடணும்? உடம்பு சரியில்லைன்னா. ஓ சரியில்லாத உடம்பு ஊசி எல்லாம் போட்டு சரியாக்கி அனுக்கணும்ன்றியா? சூப்பரா கேத்துனடா செல்ல. நீ ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்களா குழந்தைக்கு. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூடா பட்டு வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி ஸ்வீட்டா பேசுனான். எல்லாருமே வந்து செங்கையா பேசுனாங்க. எனக்கு இந்த வாட்டி பேசுன எல்லாருமே ரொம்ப குச்சிருந்ததுடா. கேம் ரவுண்டோட ரூல்ஸ் என்னன்னா சொல்லு நீ எக்ஸ்பிளைன் பண்றா. சரி ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து நாங்க 2 குச்சி குத்துருப்போம். இந்த 2 குச்சி இருக்குல்ல இதோ பாருங்க. ஸோ இந்த 2 குச்சை வச்சு என்னடா பண்ணோம் சொல்ற கேளு. ஸோ இந்த 2 குச்சை வச்சு ஒரு குச்சி வந்து பையனோட ஒன்னாண்டில் இருக்கும் பசங்களோட ஒன்னாண்டில் இருக்கும். இன்னொரு குச்சி வந்து பேரண்ட் நீங்க பிடிச்சிக்கணும் ஓகேவா? ஸோ இங்கே இருக்க பாலை வந்து 2 பேரும் ஒரு கை தான் யூஸ் பண்ணோம். 2 கை யூஸ் பண்ணால் ஃபவுல் ஓகேவா? ஸோ ஒரே கையில் வந்து அந்த 2 பேரும் ஒரு பால் எடுத்துன்னு வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி யார் நிறைய அங்கேருந்து நிறைய பால்ஸ் இங்கே எடுத்துன்னு வந்து போடுறாங்களோ அவங்க தான் நாங்க ஷோட டைட்டில் வின்னரு. ஆமா டைட்டில் வின்னர்லாம் இல்ல வின்னரு. வெரி குட். ஸோ நாங்க உங்களுக்கு வந்து 100 செகண்ட்ஸ் தான் கொடுக்க போறோம். அதுக்குள்ள எத்தனை கோலை யார் நிறைய எடுக்கிறாங்கன்னு பார்த்துலாமா? ஓகே ஸோ ஆரம்பிச்சிடலாங்க கேங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிறது நாங்க நகீஸ் கிருத்திக். ரெடி ஆகுறியா நகீஸ்? விளையாடிலாங்க. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? ஏன்டா இதெல்லாம் கேட்குற? சும்மா ஒரு கீதி உருவாக்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி நகீஸ் நகீஸ் வாங்கோ.
ஓகே ஸோ உங்கள் பொசிஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரங்க பண்ணி வச்சிட்டோம். ரெடியாக இருக்கிறீங்களா 2 பேரும்? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே your time starts now. ஐயோ கரால பொறுங்கயா, நல்லா விளாடுறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. பொறுங்கயா இதானங்க. ஐயோ டே டைம் போய்கிட்டே இருக்குதுடா. வேற பொறுங்கயா விளாடுங்க. நல்லா ட்ரை பண்றீங்க. எடுக்கலாம், ட்ரை பண்ணுங்க. வாங்க நிதானங்க விளாடுங்க. விளாடுங்க. அடாடாடாடா ஒன்னு எத்தாச்சு. டைம் போயிட்டு இருக்கு. ஐயோ கரால கட்ட. சூக்கரே பொறுங்க. அப்படியே சுத்திட்டு போயிடுங்க. அகர வழியாக ரிலாக்ஸ் தான் வாடா. செல்லம் குறுங்கயாடா. ஐயோ கொட்டாடா, கடை கொட்டா. தூக்குறே. டைம் போய்கிட்டே இருக்குது. கையை கொடாதுங்கடா. கையை காதிக்கோ. என்னடா இப்பெல்லாம் காதிக்கு சொன்னது உனக்கு? ஐயோ கவுண்ட் வந்துச்சுடா. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் சங்கையா நீங்க 2 பேரும் ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாங்க. டேய் என்னடா பயங்கரமா விளாட்ட. ஆமாடா 25 எடுத்துட்டுக்கிறிய. பரவாயில்ல விடு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் நீங்க 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்த போய் உட்காந்துக்கோங்க. ஓகே ஸோ செம்மையா சுவாரஸ்யமா இருந்ததுடா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்களது ஆமாடா செம்மையா இருந்தது. ஸோ செகண்டா நாங்கள் ஸ்ரீராங்க. நான் ஸ்ரீராங்க. சரி ஓகே ரெடியா இருக்கிறீங்களா? ஸ்ரீராங்கன் ஓகே வாங்க. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சுகர் அடே. ஐயோ அடாங் டென்ஷன் ஆகாதீங்க. வீட்டுக்கு போறான் கட்டி இருக்கிறாங்க. டென்ஷன் தெரியுது கொஞ்சம் இல்ல. கவுண்ட் கிடையாது. கிச்சி குத்தி கீழே வந்துச்சு. ஐயோ டேய் பொறுமையா விளையாடுறா. நிதானமா ஆடலாம், பொறுமையா ஆடலாம். வெரி குட்ரா. இதே மாதிரியே கோனா வேணா கல்ல கடிக்காதீங்க. அவன் கஷ்டப்பட்டு 3 கிலோ கொட்டான்டா. பொறுமையா மெதுவா விடு. நீ எத்தனை போறது விஷயம் இல்ல. அங்க போய் பொறுமையாவுனா சூக்கரா. இப்படி தாண்டா விளாடணும். வேற லெவலு. சூக்கரா ஆடுறீங்க. அப்படி ஆடுங்கோ. பொறுமையா. ஐயோ நல்லா விளாடுறீங்க. ரிலாக்ஸ் தான். இந்த மாதிரி குறுங்க எத்தனை கை கொடுங்க. மகனே இன்னைக்கு நீ செத்தனா வீட்டுக்கு போனா. குறுங்கடா. ரிலாக்ஸ் தான். ஐயோ டைம் போயிட்டே இருக்குது. பொறுமையா டேய். இந்த மாதிரி கொண்டாட நெக்ஸ்ட் ஏத்துக்குங்க கவுண்ட். ஐயோ கவுண்ட் ஒன்னார வந்துச்சு. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆப். ஏண்டா நிதானங்க கோனா நல்லா போட்டுருக்கலாம்ல. எத்தனை ஓடுறிய நீ? 6 போட்டல. அதுல நீ 6 இல்ல ஆக்சுவலா 9 கோட வேண்டியது தெரியுமா? 3 தெத்துன போய் கீழே கோட்ட. நீ கவுன்ஸ் பண்ணி கீழே வந்துச்சு உள்ள போய் பாத்தியா நீ? அது பண்ணும்போது வேகமா போட்ட அதனால. அதேதான் நீ கொருங்கே ஹேண்டில் பண்ணணும். கோனா நான் தான் கத்துன்னு போய் கோட்டா அப்படிதான் விழும். சரி கங்கி சூப்பரா விளாண்டிங்க. கங்கி எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா கங்கிக்கு.
உனக்கும் தான்டா, நீயும் நல்லா தான்டா விளாட்னா கொட்டும். ஸோ 2 பேரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை எடுத்துருக்கிறீங்கன்னா 6 எடுத்துருக்கிறீங்க. ஒரு பலத்தை கைத்தட்டல் குத்துலாங்க. தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் வந்ததுக்கு. உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்டா, நீயும் போய் உட்காந்துக்கோ. அருங்கை அருங்கை அருங்கை. ஸோ 2 பேரும் பயங்கரமாக விளாட்னாங்கடா. சரி, அடுத்ததா யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. என்ன கிறிஸ் ரெடி ஆகுறா? கிறிஸ்து விளாட்லாங்க. ஸோ கிறிஸ்தன் தொங்க வாங்கோ வாகே. 2 பேரும் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இதோ அடாடாடா கராலாங்காட்டா அடிக்காதீங்கடா குழந்தைய. இப்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஐயோ ஐயோ. குறைங்க ஆடுங்கோ. நிதானங்க விளாடலாம். கடang கையெல்லாம் வைக்க கூடாது. இது ஏமாத்து. இன்னும் கொஞ்சம் கீழே கூட. டேய் அடாடாடா பயங்கரமா விளாடுறான். கை தட்டுறா ஃப்ரெண்டு. சூப்பர்ரா. டேய் விளாடுறா, நல்லா விளாடுறா நீயே. நைஸா எஸ்கே கையில எடுத்துட்டு கொட்டுறீங்க. அப்படி கொண்டக்கூடாது. சூப்பர். இதுதான் கரெக்ட். நிதானங்க. இது கரெக்டா இருந்தது. பட் இன்னொரு கை யூஸ் பண்ணாதீங்க. டைம் போயிட்டே இருக்குது. கிச்சனா ஆமாடா, டைம் போயிட்டே இருக்கு. ஐயோ கொண்டு வந்துச்சே. 10 9 8 7 6 5 4 3 2 1. போட்டு ஒன்று சேர்த்துருவா. நேரங்கையா பார்த்தா அதுல இருந்து நான் 3 எடுக்கணும். இருந்தாலும் ஒன்றை கொட்டை எடுக்க சொல்லியிருக்கேன். இதுல போய் ஏய் சூப்பரா விளாண்டா நீ. 100ல 4 தான் எடுத்துக்கிற. மீதி 96 எங்க? ஓ, அது இங்க இருக்குன்னு சொன்னியா? ஆமா. பாத்தீங்களா எப்படி கழட்டி வச்சான். நான் கட்டாங்க. எப்படி இருந்தது கேங்கு? ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துதான் கட்டாங்க. பரவாயில்லங்கட்டாங்க. ஆனா நல்லா விளாண்டிங்க. பட் இன்னொரு விரல் நீங்க யூஸ் பண்ணாங்க இருந்தா இன்னும் நல்லா விளாடி இருக்கலாம். பட் நல்லா விளாண்டிங்க கட்டாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் குத்துங்களேன். தேங்க்யூ ஸோ மச் கட்டாங்க வந்ததுக்கு. உட்காந்துக்கோங்க. வெரி குட். ஸோ 3 பேர் சுவாரஸ்யமா இருந்தது விளாடுனது. 4வது என்ன கூஜாஸ்தி ரெடி ஆகுறீங்களா? ஓகே, கூஜாஸ்தி அவங்க வாங்கோ. ஓகே, your time starts now. நிதானங்க வாங்கோ. பொறுமையா. சூப்பரா விளாடுறீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அழகா விளாடுறீங்க. இப்படிதான் விளாடணும். வெரி நைஸ். நல்லா நீங்க குத்துருக்கிறீங்க. அப்படியே ஆடுங்க. பரவாயில்ல. நல்லா விளாடுறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர்ரா. சங்கையா விளாடுறா பூஜா நீயே. சங்க வாரங்காரி விளாடுறீங்க. சூக்கருங்காட்டாங்க. நல்லா விளாடுறீங்க. அடாடாடா ஜஸ்ட்டுங்க. பரவாயில்ல. குறுங்க. ரிலாக்ஸ்டா விளாடுங்க. சூக்கரு. நல்ல நிதானங்க. ஐயோ டைம் வேற போயிட்டு இருக்கே. சூக்கரே. 6 கோட்டாச்சு. நல்லா விளாடுறீங்க கட்டாங்க. டைம் போயிட்டே இருக்கு. ரிலாக்ஸ்டா பொறுமையா வேகங்க ஆடுங்க. சூக்கரு. காரங்காரி விளாடுறீங்க. என்ன கட்டம் பயங்கரங்க விளாடுறீங்க நீங்க. அடாடாடாடாடாடா. டைம் போயிட்டு இருக்கு. அச்சோ 1 கிட்க்கு 1 கால் ஆயிடுச்சு. கவுண்ட் டவுன் ஆயிடுச்சுடா. 10 9 8 7 6
5 4 3 2 1 டைம் வாங்கடா கை குடுறா, நீ கையா கொடு. அடாடாடாடாடாடா, கை தான் என்கிட்ட சொன்னீங்க. ஆனா எவ்வளவு எடுத்துட்டீங்க தெரியுமா நீங்க? 8. அதே தான்டா, 8 எடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வாங்க, நீங்களும் வேற லெவல் லேண்டிங் வாங்க. தேங்க்யூ ஸோ மச் இருக்காங்க. வெரி நைஸ், வெரி குட். நல்லா விளாண்டிங்களே எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாங்க. ஆனா கிஃப்ட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டோம், வெயிட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கணும்ல. ஆமா, கேட்டலாமே. முதல்ல யார் இருக்கா? முதல்ல இருக்கிறது ஐயோ, அவங்க நகீஸ் கிருத்திக்குன்னு நினைக்கிறேன்டா. கரெக்டாடா? ஸோ நகீஸோட நாங்க எப்படி கோச்சு உங்களுக்கு இந்த நாள், அப்புறம் உங்களுக்கு எந்த ரவுண்டை குச்சி இருந்தது எல்லாத்தையும் அழகா சொல்லுங்க, கேட்கலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கேம் ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தேங்க்யூ. டாடி நீங்க சொல்லுங்க டாடி, எப்படி டாடி வீட்டில் இருக்கிறான் இங்கே இருக்கிறான் வித்தியாசம்லாம் தெரிந்தாக்கா? இல்லை, இங்கே வீட்டில் நல்லா சேட்டை பண்ணுவான். இங்கே தான் கொஞ்சம் ஸ்டேஜ் பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். டாடி உங்களுக்கு வந்து என்ன ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? இந்த சொன்ன மாதிரி கேம் தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு. கொஞ்ச நேரம் விளாண்டதாலும் கேம் நல்லா டைம் நல்லா போச்சு. தேங்க்யூ ஸோ மச் டாடி வந்ததுக்கு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்கள் அக்கா உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு வந்து எல்லாருமே பேசும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸு, சாங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது எனக்கு. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. தேங்க்யூ ஸோ மச்க்கா வந்ததுக்கு. ஓகே, அடுத்தது அடடா நாங்கள் சூடு செய்கிறாங்கடா. என்னடா அடமொழியாவே பேசிட்டேன். ஆங்காண்டா சார். ஹாய் சார். ஹாய் சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி கோச்சு? ஃபன்னாக போச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஷூட் வர்றது. இது நல்ல சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. செம்ம என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. உங்க ஆக்கி சார் நீங்க வந்தது. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. எல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க சார். எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு. அடுத்தது யாரு இருக்கிறான்னா நாங்க கிறிஸ்கந்த். சொல்லுங்க, நீங்க எப்படிங்க அவங்க வீட்டில் ரொம்ப சுட்டி தான். அவனும் அவங்க அண்ணனும் சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. எங்க அவங்க அண்ணன் எங்க வரலையா இன்னைக்கு? அவன் தான் நவீஸ். ஏன்டா டேய், 2 பேரும் அங்காளி கொங்காளிங்களாடா, சொந்தக்காரங்களாடா 2 பேரும். இதெல்லாம் நீங்க முதல்லயே சொல்லியிருக்கணும். உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சிருந்தது? எல்லாரும் தனித்தனியா வந்து பேசுனது பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் ஆமா. எங்க இருந்து வந்திருந்தாலும் எல்லாரும் இங்க வந்து நல்லா பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். தேங்க்யூங்க வந்ததுக்கு. ரொம்ப ஆக்கிங்க எனக்கு. டாடி ஹலோ, சொல்லுங்க டாடி, எப்படி டாடி கோச்சி கிறிஸ்கந்த் டாடி? நல்லா இருந்துச்சு. சோறு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் Thank டாடி, you. நீங்க வந்தது ரொம்ப Thank you, ஹாப்பியா thank இருக்கு. you. அடுத்தது யாருக்குறா? ஹாய் கடங். ஹாய் சார். நாங்க கடங், இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி கோச்சு? நல்லா ஜாலியாக போச்சு. ஃபன்னாக சூக்கர் இருந்தது. கடங். சரி, உங்களுக்கு எந்த ரவுண்டு கடங் ஸ்பெஷலா ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. கேம் நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் Thank எனக்கு. டாடி உங்களுக்கு எந்த ரவுண்டு ரொம்ப குச்சிருந்தது? கேம் ஷோ நல்லா இருந்தது சார். இந்த ஷோக்கோசம் இவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறீங்க, பார்க்க சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் சார். சார். நான் எல்லாருக்கும் கிஃப்ட் குத்துலாங்க. ரெடி ஆகுறீங்களா? அப்படியே இறங்கி லைனா வந்து நில்லுங்க. ஓகே. சரி நகீஸ், நீ வந்து நான் கேட்டதுக்கெல்லாம் அருமையா பதில் சொன்னேன். அதனால உனக்கு சூப்பர் கிஃப்ட். சரியா? பென்சில் கேனாக்கெல்லாம் சண்டை கூடாதுன்னு அதிகோ தேட்டு கிஃப்டா கொடுக்குறோம். வாங்கிட்டு ஜாலியா இருங்க. தேங்க்யூடா வந்ததுக்கு. வாடா ஸ்ரீராங்க, இந்தா வச்சுக்கோ. தேங்க்யூடா வந்ததுக்கு. சரி, நீ யாரங்க அழகா கேச்சுன. நான் குச்சிக்கடா வெயிட் ஆகுதுக்குறா. தேங்க்யூ ஸோ மச்ரா வந்ததுக்கு. வெரி குட் பூஜாங்க. இந்தாங்கோ. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தாரு மாறு தக்காளி சோறு வேற லெவல்ல கோச்சுரா இன்னைக்கு நாங்க ஷோ. ஆமா, ஸோ இன்னைக்கு ஷோ வந்து செம ஹாப்பி, செம வைபு. ஸோ மக்களே, இதே மாதிரி ஆளு கோச்சங்க நாங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல காக்காவோட போட்டோ அனுப்பி விடுங்க. கூடவே சேர்த்து டீட்டெயிலும் அனுப்பி விடுங்க. ஏன்டா டேய், அதெல்லாம் அனுக்குனா தானே நாங்கள் சோலை வந்து கலந்துக்க முடியும். ஆமால, இந்த வாரம் வந்து நல்லா லகலகலகலகலகலகலகலன்னு கோச்சு, அதே மாதிரி அடுத்த வாரம் கலகலகலகலகலகலன்னு கோரா மாதிரி கிட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் கிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சான். அப்புறம் உங்க சொல்லு உங்கள் கிருஷ்ணா. ஸோ இது நாங்கள் ஜெயா டிவி என்காலே.